சென்னையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை சென்னை அண்ணா அறிவாலயம் முரசொலிமாறன் வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டத்தில் திமுக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் எனவும், மத்திய அரசின் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை குறித்து விவாதிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் கடல் ஆமைகளின் இனப்பெருக்கம் கண்காணித்து பாதுகாக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நவம்பர் முதல் மார்ச் வரை கடல் ஆமைகள் கடற்கரை பகுதியில் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்யும் காலமாகும். சமீபத்தில் கடலோர பகுதியில் ஏராளமான ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கின. இதன் காரணமாக மீன்வளத்துறை சம்பந்தப்பட்ட கூட்டம் நடைபெற்றது. இதை அடுத்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடல் ஆமைகள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் காலங்களில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு கடல் ஆமைகள் நடமாட்டம் மற்றும் இனப்பெருக்கம் உள்ளிட்ட தகவல்களை சேகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் சந்தித்து பேசினார். டெல்லியில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த தங்கம் தென்னரசு, மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்க வலியுறுத்தியும், தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதியை வழங்க கோரியும் மனு அளித்தார். இதேபோல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, 100 நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான 1635 கோடியை விடுவிக்க வலியுறுத்தியும் மனு அளித்துள்ளார். ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை கோவை மருதமலையில் அமைய உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருதமலையில் 160 அடி உயரம் கல்லாலான முருகன் சிலை அமைக்க வல்லுநர் குழு ஆய்வு செய்ய உள்ளதாக கூறினார். முருகன் கோயில்களில்தான் அதிகமாக குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக தெரிவித்த அவர், பட்டீஸ்வரர் கோயில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி வரும் 31ஆம் தேதி தொடங்கப்படும் என குறிப்பிட்டார். வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என கூறினார். பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் போது ஏற்படுகிற சாதக பாதகங்கள் குறித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ் கடவுளான முருகர் திருக்கோயில்கள் அதிக அளவு குடமுழுக்குக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. மருதமலை முருகன் திருக்கோயிலுக்கு ஒரு 160 அடி உயரத்தில் கல்லினாலான ஒரு முருகரை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்குண்டான ஆய்வில் அந்த சிலை அமைக்கப்படுகின்ற இடத்தில் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இது 2-3 கன்சல்டன்டிடம் இந்த ஆய்வு பணிகளை, சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு ஒப்படைத்திருக்கின்றோம். அது இறுதி பெற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகர் சிலையை இங்கே நிறுவுவதற்குண்டான ஏற்பாடுகளை தொடர்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கப்பட உள்ள சிப்காட்டில் சிறு தொழில் செய்ய விரும்புவோர் இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நல்லம்பள்ளி அருகே நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 15.99 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 1.83 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 524 பயனாளிகளுக்கு 5.24 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தருமபுரியில் சிப்காட் தொழிற்பேட்டை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2ஆம் கட்ட பணிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கல்குவாரி விவகாரத்தில் அதிமுக நிர்வாகி ஜவஹர் அலி கொல்லப்பட்ட விவகாரத்தில் கிராம நிர்வாக அலுவலர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே திருமயம் வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் பணியில் அலட்சியம் காட்டியதாக கூறி கல்குவாரி அமைந்துள்ள துளையானூர் கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜை கந்தர்வக்கோட்டை தாலுகாவுக்கு பணியிட மாற்றம் செய்து வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை கடைகளில் வருமான வரித்துறை GST அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை 12 மணி நேரத்திற்கு பின் நிறைவு பெற்றுள்ளது.
பாரிமுனையில் உள்ள தமிழ்நாடு எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை கடைகளில் போலி எலக்ட்ரிக் பொருட்கள் கடைகளில் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நேற்று மதியம் 12 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த சோதனையானது நள்ளிரவு 12 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பழவந்தாங்கலில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்து லாரி விபத்துக்குள்ளானது. பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையை ஒட்டியுள்ள காந்தி சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வடிகால் பணிக்காக மணல் ஏற்றி வந்த லாரி சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தின் அழுத்தம் தாங்க முடியாமல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை அடுத்து அங்கிருந்த பணியாளர்கள் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் நீண்ட நாட்கள் ஆகியும் நிறைவடையாததால் அவதியடைந்து வருவதாகவும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதால் மாநகராட்சி அதிகாரிகள் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லாபம் கிடைக்கும் என்றால் தன்னையே சீமான் கொச்சைப்படுத்திக் கொள்வார் என மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தமிழ் தேசிய கூட்டணி வேட்பாளர் வெண்ணிலாவை ஆதரித்து திருமுருகன் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க திமுக தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். சீமானுக்கு அதிக ஓட்டுகள் விழும்போது பெரியாரின் சொந்த ஊரிலேயே பெரியாருக்கு ஆதரவில்லை என பாஜக பிரச்சாரம் செய்யும் என கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடிகர் கமல்ஹாசனின் சொந்த செலவில் நம்மவர் படிப்பகம் திறக்கப்பட்டுள்ளது. வேந்தோடி கிராமத்தில் கமல் பண்பாட்டு மையம் மற்றும் வட அமெரிக்க கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நம்மவர் படிப்பகம் கட்டப்பட்டுள்ளது. இதனை கமல் பண்பாட்டு மையத்தின் அறங்காவலர் நாராயணன் வள்ளியப்பன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த படிப்பகத்தில் இலக்கிய வரலாற்று போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வகையில் 20,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், அதிநவீன கணினிகள், இணையதள வசதி, சிசிடிவி கேமரா உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் விசாரணை என்னும் பெயரில் மிரட்டியதால் புகார் கொடுத்த விவசாயியே விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுந்தாமணி பகுதியைச் சேர்ந்த விவசாயி மாரியப்பன் தனது வீட்டில் கடந்த 2ஆம் தேதி 22 லட்சம் ரூபாய் ரொக்கம், 15 சவரன் நகை திருடு போனதாக கூறி புளியங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத போலீசார் மாரியப்பன் குடும்பத்தினரிடம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது என விசாரணை என்னும் பெயரில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் விஷமருந்திய மாரியப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார், நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கோம், நீங்க எங்கிட்ட கேட்கலன்னு கேட்டா அப்பமா அந்த சீடி எங்களை பார்த்து இலக்கரமா சிரிக்காரு. ஒரு மணி 1.5 மணி நேரம் எஸ்ஐ சார் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசியிருக்காரு. நெஞ்சு வலி என்னட்ட கீழே உளுந்து தண்ணியை தொளிச்சு விட்டு விசாரணை பண்ணினாங்க. மறுபடியும் 3 நாள் கழிச்சு அந்த விசாரணையை கேட்காங்க. எங்கள் வீட்டுக்காரோட பதில் சொல்ல முடியல. நெஞ்சை பிடிச்சே இருந்து இன்னைக்கு செத்து மனநோய் ஆயிட்டாரம்மா. என் மவனை 1 மணி நேரம் விசாரிச்சாங்க. நீ தவசரை கழிச்சிட்டு அடிச்சிருவேன். எங்கள் அப்பாவும் நாங்கள் தப்பு செய்யலை. எங்கள் அப்பாவும் பிடிக்காது வைக்காது. எங்கள் அப்பா நல்ல முறையில் தான் இருக்கு. எங்கள் அப்பாவை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நம்ம மாதம் 15,000 எங்கள் அப்பாட்ட உழைச்சிட்டு வந்து கொடுத்துருவோம்னு சொன்னால் அதவும் அவங்க நம்ப மாட்டேங்காங்க. எங்கள் வீட்டம்மா 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நட்டுட்டு வருவான்னு சொன்னால் அப்படி எப்படிலாம் 1000 ரூபாய்க்கு நடுவான்னு எங்கள் வீட்டுக்கார விரட்டிட்டாங்க. இப்படிமா வளர்ச்சி இன்னைக்கு என் மனநிலையில் நின்று என் புரிஞ்சு இன்னைக்கு மருந்தை குடிச்சிட்டு இறந்துட்டாரு ஐயா. கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த யேசுதாஸ் என்பவர் கொலை குற்ற வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கைதியாக உள்ளார். பிற்பகலில் சிறையில் உள்ள தொழிற்சாலையில் வேலை செய்த அவர் அங்குள்ள கழிவறைக்கு சென்ற நிலையில் மயங்கி விழுந்து கிடப்பதாக சிறை காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட யேசுதாஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சிறை கைதி உயிரிழப்பு குறித்து சிறைத்துறை அதிகாரிகளும் ரேஸ்கோர்ஸ் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கழுத்தில் எலும்பை அழுத்தியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்ததாக மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனால் யேசுதாஸ் தற்கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது.